கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் கர்த்தரை பாடி துதிக்கும்படியாய் அவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இருந்த இடத்திலேயே கண்களை மூடி இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் அவனிடம் நாம் செபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த அன்பின் பரலோக பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளில ஆண்டவரே, இப்பொழுது உம்மை பாடி துதிக்கும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் சார்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும் ஆராதனை வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இதை பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. அவருடைய இல்லங்களிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியை பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் இவ்விடத்தில் எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, நடந்து துணியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, நடந்து துணியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு சொல்லுங்க கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அவன் அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பு ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். சொல்லலாம் அவன் நம்பிக்கை தேவன், நீ நன்மைகளை தருகிறவர், நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார், வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு
ஸ்தோத்திரம். சேர்ந்தெல்லாம் ஜெயம் கொடுக்கும் அவன் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்றியம்மா வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே ஒழுக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே ஒழுக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லை. நம்மை காப்பவர் நம்மை காப்பவர் உறங்குவதில்லை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நாம ஜெயம் கொடுக்கும் கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்வர் மீண்டுமாக அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். நன்றி ஆண்டவரே. அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்பு ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் அவர் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் அவன் கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாட போகிறோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். பாடல் புஸ்தகத்துல 798வது பாடல். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் மகிழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லாரும் என்னோடு சேர்ந்து பார்க்கிறோம். எல்லாரும் இந்த வீட்டில இருந்து பார்த்து கொண்டிருக்கிற கரங்களை கட்டி என் ஆண்டவரை மாத்திரம் பார்த்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதினை அற்ற பரிசுத்தராய்
இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி மாத்திரம் பார்க்கணும் ஆண்டவரே. எங்க பிரச்சனைகளை அல்ல ஆண்டவரே, போராட்டங்களை அல்லப்பா, உம்மையே நோக்கி பார்க்கணும். ஆமே, மகிமையும் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களா மொத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களா மொத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவன் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, என்ற நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, என் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகா காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் அவள் என்று தீர்த்திடுமோ. ஆகா என் காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் அவள் என்று தீர்த்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கின்றாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளாய் எங்கிடுவே எனதுள்ளம், அவளாய் எங்கிடுவே எனதுள்ளம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். அப்படி இருக்கிற இடங்களில் நீங்கள் எல்லாரும் உடம்பால் பணிகிறது. ஆண்டவரை நோக்கி ஒரு 10 நிமிடம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே என்னுள்ளம் நன்றியால் நிறைக்குதுப்பா. ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். ஆமென், ஆமென். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, இந்த நின் வாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே,
போதாதையா. எல்லாரும் சேர்ந்து இப்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். நன்றி அப்பா, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தாள் போதும். இப்ப இயேசு ராஜாவை நாம் போதும், மகிமையில் அவனோடு நான் வாழ்ந்தாள் போதும். ஆகாயம் காலம் என்று முழங்கிடுமோ, இளையன் அவள் நின்று தீட்டிடுமோ. ஆகாயம் காலம் என்று முழங்கிடுமோ, அவள் என்று தீட்டிடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளாயே நீருளே என்ன துள்ளமோ, அவளாயே நீருளே என்ன துள்ளமும். அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. என்ன சொல்லுங்க, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளாயே நீருளே எனதுள்ளமும், அவளாயே நீருளே எனதுள்ளமோ. இப்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தாள் போதோ, மகிமையில் அவனோடு நான் வாழ்ந்தாள் போதும். இப்ப இயேசு ராஜாவை நான் போதும், மகிமையில் அவனோடு நான் வாழ்ந்தாள் போதும். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்துல ஹல்லேலூயா. நீர் என்னுடைய கண்ணீர்களை துடைக்கிறவர் அப்பா, நீர் என்னுடைய கண்ணீர்களை துடைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி அம்மா. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே தீர்ந்த துரோகியே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பலத்தினால நான் ஓடின நாட்கள் உண்டு, என்னுடைய சம்பாத்தியத்தை வைத்து நான் ஓடின நாட்கள் உண்டு, என்னுடைய தொழிலை வைத்து நான் மேன்மை பாராட்டிய நாட்கள் உண்டு. ஆனால் அது எல்லாமே தோல்விதான் அப்பா, அது எல்லாமே தோல்விதான். நீர் மாத்திரம் எனக்கு துணையாக இருந்தார். சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, சேனைக்குள்ளே நான் பாய்ந்து மதிலை தாண்டி ஒரு ஜெயத்தை நான் பெற்றுக் கொள்ளுவேன். அழைத்தி அன்பாலே என்னையும் அழைத்தி அன்பாலே. கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அழைத்தேன் பலனா உம்மையும் அறியா, மறந்தே தீர்ந்த துரோகியே.
கர்த்தர் திறக்க வல்லமை உள்ளவர். உனக்கு எதிராய் அலையலையாய் போராட்டங்கள் எழுப்பினாலும் நீ மூழ்கி போவதில்லை. காற்றும் கனவுனோடு கூட இருக்கிறது. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நீ மூழ்கி போவதில்லை. ஆலைகளை கடக்கும் பொழுது நீ மூழ்கி போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் சேர்ந்து சொல்லுவார். போராட்டம் வந்தோ நீரே தேவன் தாங்கினாரே. தடைகள் வந்தும் நீரே தேவன் தாங்கினாரே. அல்லேலூயா பாடி பாடி அழைகளை தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அழைகளை தாண்டிடுவே. நம்புவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. தேவப்பிள்ளையே, என் ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாங்க. ஒருவேளை எங்கள் கலக்கத்தோடு என்னவாகுமோ என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறாயோ, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு நன்மை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஏதோ ஒரு துக்கம் உன்னுடைய இருதயத்தை நோகம் பண்ணி கொண்டிருக்கிறான். என் வாழ்க்கை இருண்டது போல இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு குறித்திருக்கிறதை அவன் நிறைவேற்றுவார். உனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீ கலங்காதே. இந்த காலங்களில் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். நீ விசுவாசத்திலே தளர்ந்தவனை போல நீ காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேவனை ஆராதிக்கிறவன் தான் சனம். ஆனால் இருதயமோ ஒரு சோர்வினாலே, ஒரு துக்கத்தினாலே நிறைந்திருக்கிறது. ஆவியிலே உணர்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவேன். உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவேன். உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவேன். சோர்ந்து போகாதே, மனம் தளராதே. நாளைய தினம் நம்முடைய கரத்தில் இல்லை, ஆனால் நாளை தினம் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நீ முன்னேறி செல். உனக்கு எதிராக இருக்கிற செங்கடலும் வழிவிடும். உனக்கு எதிராக புரண்டோடுகிற யோர்தானும் பின்னிட்டு போகும். எரிவோ கோட்டைகள் நிர்மூலமாகும். சோர்ந்து போகாதே, மனம் தளர்ந்து விடாதே. அற்புதங்களை செய்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். முழு இருதயத்தோடு, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரோ என்று சொல்லி முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஒரு அற்புதங்களை செய்கிறவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இடைப்படுவாராக. அன்பின் பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் உடைய சமூகத்தில் உண்மை பாடி துதிக்க, உண்மை ஆராதிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீதியான போய் நீர் பொறுப்படுத்தி நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரவும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் டைம் சொல்லி பிரைஸ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம்.
இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த வார்த்தை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக. நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில இப்பொழுது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை மூலமா எங்களோடு நீர் பேசுகிறாக. நீர் இடைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இது பார்க்கிற யாவருக்கும் பயனுள்ள வார்த்தையாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். போதும். அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த நாளிலே நான் தேவ சமூகத்தில் அன்றுவரே என்ன வார்த்தைகளை இந்த நாளிலே கொடுக்க வேண்டும், நீர் எனக்கு போதித்து நடத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு நினைப்பூட்டினார். ஆண்டவரோடு பேசின வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இது யார் சொன்ன வார்த்தை? நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். யோபு பக்தன் சொல்லுகிறான். யோபு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், அவன் தன்னுடைய ஆடு மாடுகள் சொத்துக்களை எல்லாவற்றையும் இழந்தான். தன்னுடைய குமாரத்திகளை இழந்தான். தன்னுடைய சரீரத்திலே நல்ல சுகத்தை இழந்து போனான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை ஒரு துக்கத்தோடு முடிந்து போகிறது அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்தவைகளை மீண்டுமாய் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கும் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை வைக்க வேண்டும் என்றால், நீ இழந்தவைகளை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்களை இழந்திருக்கலாம். ஒருவேளை சரீரத்தில் சுகத்தை இழந்திருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தில் பொருளாதார நிலை ஒரு மந்தத்தன்மையாய் இருந்திருக்கலாம். ஒருவேளை ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை இழந்திருக்கலாம். எவைகளை எல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ கர்த்தர் சொல்கிறார், நீ இழந்தவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ள போகிறாய். ஹல்லேலூயா. அருமையான தேவ சொன்னே, யோபு பக்தன் விதமாய் சொல்லுகிறான். யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யோபு 14:14 நாம் வாசிக்க கேட்கலாம். மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். அங்கே யோபு சொல்கிறான், மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எப்போது எனக்கு மாறுதல் வரும்? இன்றைக்கும் அநேகருடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்து விடாதா? என்னுடைய வாழ்க்கையில இழந்ததான அந்த சந்தோஷத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள கூடாதா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கலாம். கர்த்தர் எனக்கு இந்த நன்மையை செய்ய மாட்டாரோ என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். தேவ பிள்ளையே, இன்னும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 6வது சங்கீதத்திலே 6-7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறான், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்ணில் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், என் பெருமூச்சு நான் இளைத்து போனேன். ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு பெருமூச்சு எப்பொழுது கிடைக்கும், இது கிடைத்து விடாதா என்று சொல்லி ஏங்கி ஏங்கி பெருமூச்சு எடுத்ததான அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு என்று சொல்லி, ஒருவேளை இந்த அனுபவத்தின் வாயிலாக வந்திருக்கிற தேவ பிள்ளையே,
இது ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை நீங்கவும் ஈரமாக்கி. எப்பொழுது தெரியுமாங்க படுக்கையில கண்ணீர் வரும்? ஒரு இழப்பும், ஒரு அவமானமும், ஒரு நிந்தையும், ஒரு பழி சொல்லும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அநேகருடைய வாழ்க்கை ஒரு அவமானத்தினாலே, ஒரு நிந்தையினாலே அவர் ஒரு சிலரை அடையாளப்படுத்தி காட்டுவார்கள். அவர்களுடைய வேதனையை குறித்து அவர்களுக்கு பெயர் இருந்தாலும் அந்த பெயரை சொல்ல மாட்டார்கள். நாம் அவர்கள் படுகிறதான அந்த துக்கத்தை அடையாளப்படுத்துவார்கள், அடையாளப்படுத்தி அவர்களை காண்பிப்பார்கள். அப்படி அந்த செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய படுக்கை கண்ணீராலே நனையும், நம்முடைய படுக்கை கண்ணீராலே நனைய ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. அழுது தெய்வ பிள்ளையே, ஒருவேளை எப்பொழுதும் மாறுதல் வரும். ஒருவேளை இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல வெறும் மூச்சினால் இழைத்து போய் ராமுனது கண்ணீரால் உன் படுக்கையை நனைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ, இந்த கால வேளையிலே என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர். பார்க்கிறவங்க இருந்த இடத்துல கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. உங்களுக்கு குறித்திருக்கிறதை என் தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, உங்கள் இதயம் திணற்றி போக வேண்டாம், சோர்ந்து போகாதீங்க. அருமையான தேவஜனமே, யாருக்கு ஆண்டவர் இழந்து போனவைகளை நிவர்த்தியாக்குகிறார், யாருக்கு கர்த்தர் இழப்புகளை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறார். இந்த யோபுவின் இடத்துல அப்படி என்ன குணாதிசயம் இருந்தது என்பதை மாற்றம் உங்களுக்கு நான் இந்த யோபுவின் இடத்திலிருந்து சில காரியங்களை நான் காண்பித்து கொடுக்கிறேன். ஒரு 4 காரியங்களை மாற்றம் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காண்பித்து கொடுத்து என்னுடைய செய்தியை நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. இந்த யோபு எல்லாவற்றையும் இழந்து போய் பின்பு 42வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டான். இப்பொழுது அவன் இடைப்பட்ட அந்த நாட்களிலே அவன் செய்த காரியம் என்ன? அதிலிருந்து ஒரு 4 காரியங்களை மாற்றம் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காண்பித்துக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது காரியம், யோபு செய்ததான காரியம் வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 22, யோபு 1:22. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் மேலே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் எல்லாவற்றையும் இழக்கிறான். ஆடு, மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், பிள்ளைகள், சரீரத்தில் சுகம், எல்லாவற்றையும் இழக்கிறான். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், அங்கே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வது மாத்திரமல்ல, முதலாவது காரியம் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. ஹல்லேலூயா. தேவனை பற்றி குறை சொல்லாதவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்யும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளையே, ஒரு முறையிலே நம்முடைய வீட்டிலே ஒரு மரணம் ஏற்படலாம். பிறப்பு என்பது இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் மரணம் என்பது உண்டுதான். அது எல்லாருக்கும் தெரிந்தாலும் நாம் நேசித்தவர்கள் நம்மை விட்டு கடந்து போகும் பொழுது நாம் சொல்லுகிறோம், ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார்? ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்க வேண்டும்? ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நாம் குறை சொல்லுகிறோம், கர்த்தரை குறை சொல்லுகிறோம். அருமையான தேவ பிள்ளையே, ஆனால் இந்த யோபு எல்லாவற்றையும் இழக்கிறான். தன்னுடைய பிள்ளைகள், தான் நேசித்ததான பிள்ளைகளை அவன் இழக்கும் பொழுது கூட கர்த்தரை குறித்து குறை சொல்லாதவனாயிருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்து குறை சொல்லாதவன். அவருடைய மனைவி சொல்லுவதை நாம் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னார். யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 9-10 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யோபுவின் மனைவி விதமாய் சொல்லுகிறாள். அப்பொழுது யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே,
தேவன் கையில நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்றால் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, யார் தேவனை குற்றம் சாட்டாதவர்களாக குறை கூறாதவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்மைகளை செய்கிறவர். இங்கு யோபுவின் மனைவி சொல்கிறார், இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ? அவளுக்கு தெரியும் யோபு எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆனால் இவற்றை எல்லாம் பார்த்தபோது அவனுடைய மனைவிக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிள்ளைகள் மறித்து போனார்கள், ஆசிரியர் போனால் பரவாயில்லை, பிள்ளைகள் போய்விட்டார்களே என்கிறதான ஒரு கலக்கம். ஆனால் யோபு சொல்கிறார், இவை எல்லாம் கொடுத்தது கர்த்தர். ஆகவே எதை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லவே கூடாது. இன்னைக்கு அநேக நாம இப்படிதான் சொல்லுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 49வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவ ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை, சீயோனோ கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். சீயோன் என்று சொன்னால் தேவனுடைய ஜனங்கள் என்று அர்த்தம். இப்போ தேவ ஜனங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன? சில இழப்புகளை பார்க்கும் பொழுது, சில வேதனைகளின் வழியாக நாம் நடக்கும் பொழுது நாம் சொல்லுகிற ஒன்று, கர்த்தர் என்னை மறந்து போனார், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இல்லை, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலங்களை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். என் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நீ கர்த்தரை குறித்து குறை சொல்லாத, கர்த்தரை குறித்து குறை சொல்லாதவனுடைய வாழ்க்கையிலே தான் தேவன் நன்மையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43:1-2 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அவர் சொல்கிறார், நீ என்னுடையவனப்பா, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நீ மூழ்கி போவதில்லை என்று வாக்குப்படினவர். அருமையான தேவஜனமே, கர்த்தரை குறித்து குறை சொல்லாதவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிறார். இரண்டாவது யோபுவினுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒன்று, யோபுவின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது யோபு சொல்லுகிறார், தேவன் எப்படிப்பட்டவராம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், தேவன் மேலே அதிக விசுவாசம். தேவன் மேலே ஒரு விசுவாசம் உள்ளவன். அவன் சொல்லுகிறான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். அருமையான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழப்பில மத்தியில, கண்ணீரின் மத்தியில, ஒரு அவமானத்தின் மத்தியில இருக்கும் பொழுது நீங்க ஒருவேளை சோர்ந்து போகாதீங்க, ஒருவேளை அவிசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி விடாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, தேவன் மேலே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இந்த யோபு தேவன் மேலே அதிக விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அதிக விசுவாசம். அருமையான தேவச்சனமே, எனக்கு ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் சங்கீதக்காரன் சொன்னா, சங்கீதம் 23வது சங்கீதத்துல 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் என்று சொன்னார். ஏன் சொன்னால் பொல்லாப்புக்கு பயப்பட, மரண இருளுக்கு பயப்பட என்று சொன்னால், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, தேவனே என்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், நான் மரண இருளில் நடந்தாலும் என் கூட கர்த்தர் வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்னை ஒரு நாளும் என்னை மறந்து போகவோ தீங்கு என்னை மேற்கொள்ளவோ அனுமதிக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா,
மார்க்கு 4வது அதிகாரத்துல 40வது வசனம் என்று நினைக்கிறேன், வாசிக்க கேட்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேத நிமிதமாய் சொல்லுகிறது, அவர்களை நோக்கி நீ ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று பாருங்க. இயேசு கிறிஸ்து அங்கே தமது சீஷர்களோடு கடலிலே யாத்திரை செய்கிறார். இப்பொழுது அங்கே யாத்திரை பயணம் பண்ணும் பொழுது இப்பொழுது அங்கே காற்றும் கடலும் அங்கே படகை மோதி அடிக்கிற போது இயேசு கிறிஸ்து அங்கே பின்புறத்திலே அவர் நிற்றையாக இருந்தார். இப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை எழுப்புகிறார்கள். ஐயரே, நாம் அடிந்து போகிற நமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி எழுப்புகிறார்கள். அருமையான தெய்வ ஜனமே, இயேசு செய்த எத்தனையோ அற்புதங்களை பார்த்த ஜனத்துக்கு தன்னோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை விசுவாசியாமல் போன சீஷர்கள் இப்பொழுது இயேசு எழும்பி அந்த காற்றின் கடலையும் அதட்டின மாத்திரத்தில் அது அமைதலாக இருந்தது. ஆனால் இயேசுவோடு பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியவில்லை. இன்றைக்கும் நாமும் அப்படிதான் கர்த்தரை ஆராதிக்கிறோம், நன்றாய் இருக்கும் போது கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம். நம் விசுவாசத்துல இன்னும் அதிகமாய் நாம் செயல்படுகிறோம். ஆனால் சோர்வின் மத்தியில, குறைவுகளின் மத்தியில நாம் எவ்வளவாய் விசுவாசத்தோடு இருக்கிறோம், எவ்வளவாய் விசுவாசத்தோடு இருக்கிறோம். இந்த நாட்களில, இந்த கொள்ளை நோய் நேரங்களில எல்லா இடங்களிலும் ஊரடங்கு நம்முடைய தேசத்திலே காணப்படுகிறது. இப்பொழுது அந்த ஊரடங்கு ஆரம்பித்த நேரத்தில் எனக்குள்ளே சற்று பயம், என்ன வாங்குவோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு. ஆனால் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே ஒரு வார்த்தை கிரியை செய்யும், ஆண்டவருடைய வார்த்தை. அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசித்தது. ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்தில் ஜெபிப்பேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை, அப்பா என்னையும் என் குடும்பத்தையும் என் சபை மக்களையும் நினைச்சுங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை தான், என் குடும்பத்தை என் சபை மக்களை நீங்க நினைச்சிருங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஒரு நாளும் ஆண்டவரே தரித்திரராய் போகக்கூடாது. இந்த பஞ்ச நாட்களில என் பிள்ளைகள் பசியாய் பட்டினியாய் இருக்கக்கூடாது. என் திருச்சபை மக்கள் வாழ்ந்து சுகித்திருக்கணும் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டார். பாருங்க, எங்கிருந்தோ தேவன் எங்களை போஷிக்கல, எங்களுடைய விசுவாச பிள்ளைகளிடத்திலிருந்து கர்த்தர் அனுதினமும் போஷித்து நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன், அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமாம். ஆகவே வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க. எபிரேயர் 11:6, கலாத்தியர் 3:25 நீங்கள் வாசிக்கிற வீட்டில் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11:6, கலாத்தியர் 3:25. எபிரேயர் 11:6 சொல்கிறது, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்று என்ன பண்ணுமா, விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த யோபு வாழ்க்கையில் செய்த காரியம் என்ன? யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோபு 42:2. சகலத்தையும் செய்ய வல்லவர். 19வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோபு 19:25. ஒருத்தவங்க எரேமியா 32:17-19. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அங்கே யோபு சொல்கிறார், என் மீட்பர் எப்படி இருக்கிறாரா, உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, என் ஆண்டவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கல்லோ மரமோ அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆகவே அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளை நான் மறித்து போவேன் என்பது அவருடைய சித்தம் அல்ல. என்னை உயிரோடு கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து தூக்கி எடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட அறிவு நமக்குள்ள இருக்கணுங்க. எரேமியா 32வது அதிகாரத்துல 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே,
கர்த்தரை குறித்து எரேமியா சொல்லுகிறார், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 19 சொல்லுகிறது, அவர் யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட அறிவு நமக்கு இருக்கணுங்க. கர்த்தர் யார் என்பதை குறித்ததான அறிவு யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆகவே அஞ்ஞான தேவச்சனமே 2 தீமோத்தேயு 1:12 சொல்லுகிறது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். 4வது காரியம் யோபுவினுடைய வாழ்க்கையில் இருந்த காரியம் என்ன? யோபு 42:10 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் தன் சிநேகிதருக்காக என்ன பண்ணினான்? ஜெபித்தான். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது யோபு தன் சிநேகிதருக்காக என்ன பண்ணினானா? வேண்டுதல். இந்த நேரத்தில் வேண்டுதல் செய்தான். எல்லாவற்றையும் இழந்து கண்ணீரோடு சாம்பலிலே உட்கார்ந்து ஓட்டை எடுத்துக்கொண்டு சொரிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும் பொழுது தனக்காக அல்ல பிறருக்காக என்ன பண்ணினானா? ஜெபித்தான். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கலாத்தியர் 6:2 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் பொழுது இப்படியாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன பண்ணுகிறோம்? நிறைவேற்றுகிறோம். அப்போ இந்த யோபு கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி செய்ய ஆரம்பிக்கிறார். தன்னுடைய சிநேகிதருக்காக பாடுகளின் மத்தியிலே ஜெபிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறார். அந்த பாடுகளின் மத்தியிலும் கூட கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக இருந்தார். இன்றைக்கு நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? எனக்கு ஜெபம் என்று சொன்னாலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வேண்டுதல் தான், ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் தான் வைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது பிலிப்பியர் 2:4, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறரையும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. இப்பொழுது அந்த வசனத்தில் பின்போதை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், அவருடைய பின்னிலைமை எப்படி இருந்ததாம்? இரட்டிப்பான நன்மை. அல்லேலூயா. இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திரும்ப பெற்றுக் கொண்டார். ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இழந்தவர்களை நாம் எதிர்பார்த்தவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை குறித்து குறை சொல்லாதவர்களாய், தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், தேவனை குறித்து அறிவு உள்ளவர்களாய், தன் சிறையிருப்பிலும் ஜெபித்து தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. நீங்கள் இருந்த இடங்களிலே கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்தை நோக்கி, நீங்கதான் ஏதாவது செய்யணும் இன்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உண்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உண்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உண்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உண்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உண்மைதான் நம்பி இருக்கிறோம். உண்மையின்றி யாரும் இல்லையப்பா. உண்மைதான் நம்பி இருக்கிறோம். உண்மையின்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யப்பா எங்கள் குடும்பத்தில், உண்மைதான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்கள் திருச்சபையில், உண்மைதான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா.
சொல்லால் உண்மைதான் ஏசப்பா உண்மைதான் நம்பியிருக்கிறோ உண்மையின்றி யாரும் இல்லையப்பா உண்மைதான் நம்பியிருக்கிறோ உண்மையின்றி யாரும் இல்லையப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்து எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த நல்ல நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி என்னோடு பேசுகிறே. எங்களோடு இடைப்பட்டதை உங்களுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் மாறுதல் வரும் என்று சொல்லி படுக்கையில கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருந்து கண்ணீரால் படுக்கையை நினைத்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ கோடி சனங்கள் உண்டப்பா. அந்த சனங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, இருதயத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்யப்பா. ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னவர் நீர் அப்படியே செய்து தாங்கள் நடத்தும். விசேஷமாக என்னுடைய தேசம் இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோயினாலே பிடிக்கப்பட்டு இருள் நிறைந்த ஒரு தேசமாக இருக்கிறது. என்னுடைய தேசத்தில் இழந்ததை கர்த்தர் திரும்ப தந்து நடத்துகிறாக. ஆசீர்வதியும் என்னுடைய விசுவாச மக்களை ஆசீர்வதியும். இதை பார்க்கிற ஜனங்களை ஆசீர்வதியும். பெயர் தெரியாதவர்கள், ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுதே அவர்களுக்குள் என்று செய்யட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.